என்னடா இந்த படத்தில் ஹீரோவோட வில்ல சும்மா பவராக இருக்கான், எப்படா ஹீரோ ஜெயிப்பான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஒரு திங்கிங் வந்திருக்கா? ஏன்னா என் மைண்டில் செம்ம டென்ஷன் வந்திருக்கு. படத்தோட கதையில் வில்லனுக்கு பவர் தரும்போது அவனுக்கு ஏற்ற கரெக்டான ஸ்க்ரீப்லே வச்சாதான் இன்னும் நம்ம மைண்டில் செம்ம ட்ரில்லிங் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு 5 சூப்பரான பவர்ஃபுல் வில்லன்ஸோட மூவி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்து மார்வலையும் டிசியும் கொண்டு வரல. ஏன்னா மார்வல்னா டேனோஸ், டிசினா ஜோக்கர்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இந்த 2 பெரிய காமிக்ஸையும் நான் கொண்டு வரல. இவங்களை தவிர இன்னும் பயங்கரமாக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அங்கே பார்ப்போம். இந்த வீடியோவில் 5வது வில்லன் தாங்க ஜிக்ஸா. சாசேஸோட பயங்கரமான வில்லன். ஆக்சுவலி நம்ம ஜிக்ஸாக்கு கல்யாணம் ஆகுது, அவங்க ஒய்ஃபு வேற பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தையோட விளையாட தான் இந்த சர்க்கஸ் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உருவாக்குவார். பட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை இறந்துடுது. இதுக்கு யார் காரணம் சொல்லி அப்புறம் தான் ஒரு சீரியல் கில்லராக மாறுறாரு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான எல்லாத்தையும் கொலை பண்ணுறாரு. அப்போ தான் ஸ்டார்டிங் ஜிக்ஸா. இப்போ அப்படியே கதை கொண்டு வந்து ஸ்பைரலில் நிற்கிது. இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் யார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜிக்ஸா தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஜான் நல்லவர் தான், பட் சூழ்நிலையால் அவர் சீரியல் கில்லராக மாறிட்டார். அதனால தான் இவரை 5 இடத்துல போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4வது இடத்துக்கு வில்லன் தாங்க டெர்மினேட்டர். ஜேம்ஸ் கேமரான் இயக்கத்தில் 2 படம் வந்துச்சு. மொத்தம் 6 பாட்டு வந்திருக்கு. T3000, T1000, TX, T900, T850, T800, Rev9 சொல்லிட்டு ஏகப்பட்ட மாடல் கொடுத்துருக்காரு டெர்மினேட்டரில். இருந்தாலும் இந்த டெர்மினேட்டரை விட இன்னும் பவர்ஃபுல் வந்து TXும் Rev9 தான். அதாவது டெர்மினேட்டர் பார்ட் 3ல் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு வரல, அந்த பொண்ணு தான் TX. அப்புறம் பார்ட் 6ல் ஒருத்தர் வருவான்ல, அவன் பேர் Rev9. இவங்க 2 பேர் தான் ரொம்ப பவர்ஃபுல் டெர்மினேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பார்ட் 6ல் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஜட்ஜ்மெண்ட் டேவே மாற்றிட்டாங்க. ஜான் கார்னர் தான் நம்ம ஹீரோ அப்பான்னு நினச்சேன், பட் அவரை கொண்டுட்டு அவங்க அம்மாவை ஹீரோனியாக கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ரோபாட்டிக் வில்லன் தான் டெர்மினேட்டர் தான். Sometimes things happen we just can't change. I'll be back. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3வது எடுக்கிற வில்லன் தாங்க ஏஜென்ட் ஸ்மித். மேட்ரிக்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். உலகத்தை அழிக்க ஃபியூச்சர்லேருந்து வந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இவர். அதாவது மேட்ரிக்ஸ் 1 படத்தில் இவருக்கு செம்ம பில்டப் தருவாங்க. ஏஜென்ட் ஸ்மித்தை பார்த்துட்டு அவங்க சண்டை போடாத, உயிர் தப்பிக்கனா ஓடின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க இவருக்கு. இருந்தாலும் மேட்ரிக்ஸ் 1 கிளைமேக்ஸில் வந்து செம்மையாக சண்டை போடுவார். கென்னு ரிவ்யூஸ் அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் மேட்ரிக்ஸ் 2 படத்தில் இன்னும் இவருக்கு ஏகப்பட்ட பவர் தருவாங்க. அதாவது ஏகப்பட்ட ஏஜென்ட் ஸ்மித் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி. இப்போ வரைக்கும் மொத்தம் 3 பாட்டு வந்துச்சு. இந்த 3 பாட்டுலையுமே இவர் தான் வில்லனாக இருந்தார். இப்போ மேட்ரிக்ஸ் 4 வேற 2021 வருது. பட் அதில் இவர் வில்லனாக இருப்பாரா இல்லை புது வில்லன் வருதான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேல 2வது இடத்துக்கு வில்லன் தாங்க ஆண்டோன் சிகார். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. இந்த ரோலுக்காக இவர் ஆஸ்காரில் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ரோலு. அதுபடி இந்த படத்தில் நம்ம ஆண்டோன் சிகார் வந்து ஒரு சைக்கோ கில்லர். இந்த சைக்கோ கில்லர் பணத்தை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடிடுறான். ஏன் பணம் எவன்டா தூக்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் நம்ம சைக்கோ கில்லர். அவனோட வெப்பன் வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும். ஒருத்தன் சாவு அடிக்க முன்னாடி ஹெட்ஸா டைலான்னு கேட்பான். அதாவது ஹெட்ஸ் வந்து உயிரோட விட்டுருவேன், டெய்ல்ஸ் வந்து சாவடிச்சிருவேன்னு பயமுத்துவான். ஆனால் உண்மை என்னன்னா எது வந்தாலும் சாவடிச்சிருவான். இப்போ வரைக்கும் இருக்கிறதுல ஒரு பவர்ஃபுல் வில்லனில் இந்த சைக்கோவும் ஒரு பெரிய வில்லன் தான் ஆண்டோன் சிகார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்பர் 1 அதாவது டாப் 1 எடுத்துக்கிற வில்லன் தாங்க டார்த் வேடர். யாரா அவன் பூசாக்கான்னு கேட்டுறாதீங்க. ஸ்டார் வார்ஸ்லாம் பார்க்கவையாச்சும் இருந்தாங்கன்னா இவன் யாரான்னு கேளுங்க. சாரி, இவர் யாரான்னு கேளுங்க. எப்படி மார்வலில் தானோஸோ,
எப்படி டிசி காமிக்ஸில் ஜோக்கரோ அதை விட ஒரு பயங்கரமான வில்லன் தாங்க இந்த டார்த் வேடர். இவங்க ஸ்கை வாக்கரும் சொல்லுவாங்க. பட் இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியுமா? இந்த பேருக்கு தமிழ் அர்த்தம் தெரியுமா? டார்த் வேடர்னா அழிவு பாதைன்னு அர்த்தம். அழிவு பாதை சும்மா பேரை பயங்கரமா இருக்குல்ல. ஸ்டார் வார்ஸ்ல ஏகப்பட்ட வில்லன் இருக்காங்க, இருந்தாலும் இப்பயும் நம்பர் 1 வில்லனாக இவர் இருக்காது. ஸ்டார் வார்ஸ் பார்க்குறவங்க இருந்தீங்க கண்டிப்பாக ப்ரோ கரெக்டாக தான் போட்டுருக்காருன்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ஸ்டார் வார்ஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார் வார்ஸ் பாருங்கள். இவரையும் பாருங்கள், ஒரு பயங்கரமான வில்லன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 சூப்பரான வில்லன் மூவிஸ்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முடிஞ்சா பார்ட் 2ல பார்ப்போம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்சர்ட் பார்க்கணும்னு நினச்சின்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.